ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமரோட ஒருத்தரோட செல் வந்து உள்ளே வந்து ஆயில் கொட்டிடுச்சு. ஸோ அதனால் டச் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது அல்லது ஒர்க்கே ஆகாமல் போகுது. சில நேரம் நம்ம கை வைக்காமையே ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக போய்க்கிறது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஸ்பிளே கலட்டி உள்ளே செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு, அதாவது கனெக்டரில் கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லை ஆயில் ஃபுல்லாக உள்ள டிஸ்பிளேக்குள்ளே இறங்கியிருக்கா நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த மொபைல் டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்கள் செல் வாட்டர் டேமேஜ் அல்லது ஆயில் எதுவும் கொட்டிச்சுன்னா கூட உங்களுக்கு க்ளீனாக இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது க்ளீனாக புரியும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மற்ற வீடியோ பார்த்துட்டு நமக்கு நிறைய பேர் டவுட்டும் கேட்குங்க. அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம சேனலில் இது வரைக்கும் 2K சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நீங்கள் தான். ஸோ இதே மாதிரி மற்ற வீடியோக்கும் ஆதரவு தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக ஈஸியாக புரிகிற மாதிரி இது வரைக்கும் மொபைல் கடையில் மறைக்கப்பட்ட சில டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்லை நம்ம பார்ட் பார்ட்டாக பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுத்துகிட்டு உள்ளே பேட்டரி நம்ம மறக்காமல் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தான் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை மெதுவாக பார்த்து பொறுமையாக நம்ம கழட்டிக்கிட்டால் தான் நம்ம உள்ளே என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிராச் இருந்தால் கூட டிஸ்பிளே டேமேஜ் ஆகும். ஸோ என்ன கம்ப்ளைண்ட் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு ரொம்ப சேஃபாக பொறுமையாக கழட்டினா தான் நம்ம உள்ளே என்ன கம்ப்ளைண்ட் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக டிஸ்பிளேவே கலட்டியாச்சு. ஸோ இப்போ உள்ளே என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தா க்ளீனாக புரியுது பாருங்கள். அதில் அந்த ஒயிட் கலரில் பட்டிருக்கு பார்த்தீங்களா, டாப்ஸ் மாதிரி, அதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாமே வாட்டர் டேமேஜ். அதே மாதிரி இந்த ஃப்ரேம்லேயும் பட்டிருக்கு பாருங்கள், இந்த சைடில் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம்லேயும் பட்டிருக்கு எல்லாமே வாட்டர் டேமேஜ் தான். இப்போ நம்ம ஆயிலுக்கு பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர். ஸோ நம்ம டிஸ்பிளே பிரித்து செக் பண்ணால் தான் தெரியும். டிஸ்பிளே பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஃபுல்லாக அந்த பிசின் மாதிரி ஓட்டிருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆயில் தான். தொட்டாலே உங்களுக்கு க்ளீனாக தெரியுது பார்த்தீங்களா, நான் தொட்டு காமிக்க பாருங்கள், க்ளீனாக தெரியுது பாருங்கள். அந்த சைடில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், இதுதான் அந்த ஃப்ரண்ட்டில் தெரிஞ்சிச்சு. ஆயில் இன்னும் லீக் ஆகாமல் அப்படியே உள்ளே தங்கி இருக்குது. இது டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக தான் இருக்கும். அது எல்லாமே ஒன்று கிளாரிட்டிக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா லைட்டிங்க்கு, இன்னொன்று கலருக்கு அப்படின்ட்டு எல்லாமே தனித்தனி லேயராக இருக்கும். ஸோ நம்ம பிரித்து பார்த்தா தான் அதில் என்ன கம்ப்ளைண்ட் க்ளீனாக தெரியும். ஸோ இப்போ நான் பிரித்து பார்த்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்கள் செல்லையும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு செல்லையும் இதே மாதிரி வாட்டர் டேமேஜ் பட்டு டிஸ்பிளே டேமேஜ் ஆச்சுன்னா இந்த நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு க்ளீனாக புரியும். அப்படி நீங்கள் கடைகளுக்கு எங்கேயாவது சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா மறக்காமல் அந்த பழைய டிஸ்பிளே வாங்கி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் எங்கே கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே தான் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறதுனால நம்ம வேறு டிஸ்பிளே தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அது டச்சு மாற்ற முடியாது. டச்சு மாற்றணுமே திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். ஏன்னா ஆயில் உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ நம்ம டச்சு மாற்றதுக்கு பதிலாக நம்ம புது டிஸ்பிளே போட்டுருவோம். இப்போ நம்ம புது டிஸ்பிளே வாங்கி ஃபிட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்ட்டு டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முன்னாடி வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, அதாவது தண்ணி வாட்டர் டேமேஜ் அல்லது ஆயில் அந்த சார்ஜ் பின்னு அந்த மாதிரி இடத்துல வேறு எங்கேயும் பட்டிருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து க்ளீனாக ஓட்டினா வேலை முடிஞ்சிச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விட்டுருவோம். அதாவது இந்த டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓட விட்டுறேன். இப்போ புது டிஸ்பிளே மாற்றுறதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா புது டிஸ்பிளே வாங்கி மாற்றி நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த டிஸ்பிளேயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 1500 தான். அதாவது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே சென்டர் கேமரா யூ கட்டிங்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்ஸிமம் அதாவது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் சைடு ஃபிங்கர் அல்லது பேக் ஃபிங்கர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வெறும் 1500 நம்ம டிஸ்பிளே மாற்றி தரோம். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஹெட்ஃபோனு, அப்புறம் ஒரு 60 டெம்பர் கிளாஸ் அல்லது மேட் டெம்பர் கிளாஸ் நம்ம ஃப்ரீயாக தரோம். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா எப்போவே நம்ம கடையில் அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு மொபைல் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா நான் கான்டாக்ட் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக க்ளியர் பண்ணுறேன். ஓகே நண்பா, இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம்.